இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கேனஃபை வந்துட்டு எப்படி ப்ரோக்ராமில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேனஃப் வந்துட்டு நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஒரு ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் மாதிரி போட்டுக்கலாம். இந்த ப்ராக்கெட் தான் வந்து ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இட்ஸ் ரீட் த இன்புட் டேட்டா ஃப்ரம் த கன்சோல். அதாவது கன்சோல்னால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமை போட்டு ரன் பண்ணியாச்சு. அப்போ ரன் பண்ணுற டைமில் ஒரு அவுட்புட் பேஜ் வரும்ல, அந்த பேஜ் தான் வந்துட்டு கன்சோல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஸ்கேனப்போட சின்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் கமா த ஆர்குமெண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் எப்படிலாம் கொடுக்கலாம், அங்கே என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், அதாவது கியூபிக் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இது #include studio.h இது வந்துட்டு ஹெட்டர் ஃபைல். ஓகேவா? இது வந்துட்டு ஹெட்டர் ஃபைலு. ஹெட்டர் ஃபைலு இன்ட்டு மெயின் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபங்க்ஷன், அதாவது மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்டுனாவே அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துறேன். இதே வந்து இந்த இடத்துல வாய்டு கொடுத்துருந்தேன்னா இங்கே எதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. ரிட்டர்ன் 0 அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லைனும் நான் கொடுத்துருக்க தேவையில்லை. இன்ட்டு நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? எனக்கு இப்போது இன்ட்டு நம்பர் அப்படிங்கிற அந்த நம்பரை நான் வந்துட்டு கன்சோலில், அதாவது ரன்னிங் டைமில் நான் வந்துட்டு வாங்குகிறேன். அதாவது கம்பைல் பண்ணதுக்கப்புறம் நான் வாங்க போகிறேன். அதாவது இதுதான் வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு தி வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேவா? இப்போ பிரிண்ட்எஃப்ங்கிறது பிரிண்ட்எஃப், அதாவது பிரிண்ட் பண்ணணும். நம்ம என்ன டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறோம், கண்ணை மூடிட்டு பிளாங்கா. சரியா? இப்போ ஸ்கேனஃப் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் வாங்க போகிறேன். ஓகேவா? நம்பர் வாங்க போகிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸ்கேனஃப் கிட்ட இன்டிஜரில் %d இன்டிஜர்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. %d நான் இன்டிஜர், %c நான் கேரக்டர், %s நான் ஸ்ட்ரிங்கு, %f நான் ஃப்ளோட்டு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், %d ஒரு இன்டிஜர் நம்பர் வாங்க போகிறேன். இங்கே எஃப் நம்ம போடக்கூடாது. ஏன்? இந்த இடத்துல கம்பைல் டைம் எரர் வரும். ஏன்னா எஃப்னா ஃப்ளோட் ஆயிடும். இங்கே நம்ம கிரியேட் பண்ணிக்கிற வேரியபிள் இன்ட்டுன்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இன்ட்டு, ஸோ இங்கே % இன்ட்டு, அதாவது இன்டிஜருக்கு வாங்குறேன்னு நான் சொல்கிறேன் ஸ்கேனஃப் கிட்ட. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேனஃபில் %d @ நம்பர்னு கொடுக்குறேன். இந்த நம்பர்னா என்ன, இந்த ஆம்பர்சன், அதாவது இது வந்துட்டு அட்ரஸை மீன் பண்ணுது. ஓகேவா? இப்படி கொடுத்தா அட்ரஸை மீன் பண்ணுது. ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்டிஜருங்கிற ஒரு நம்பரை வாங்கி நம்பருங்கிற வேரியபிளோட அட்ரஸில் ஸ்டோர் பண்ணிடு. இப்போ இது இடத்துல என்ன ஆகும், நம்மன்னு இருக்கும், இங்கே வந்துட்டு அட்ரஸ்ஸு. ஓகேவா? இங்கே வந்துட்டு 500, 501 சம்திங் இட் வில் பி தேர். ஓகே, இந்த இடத்துல நம்ம கொடுக்குற என்டர் பண்ணுற நம்பர் வந்துட்டு இப்போ 10 அப்படின்னு சொல்லி அது வந்துட்டு என்டர் பண்ணிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கியூப்னா என்ன, ஏ கியூப் அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டாக? ஏ கியூப்னா என்ன, ஏ இன்ட்டு ஏ. சிஸ்டமில் இதுதான் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் இதுதான் பாயிண்டர்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நான் வந்துட்டு 3 நம்பரே கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணும், இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 5 × 5 × 5 125 அப்படிங்கிற மாதிரி அவுட்புட் காமிக்கும். ஓகேவா? இது ரன் பண்ணி பாருங்கள் உங்களோட சிஸ்டமில். உங்களோட சிஸ்டம்ங்கிறது நீங்கள் வந்துட்டு மேபி உங்கள்கிட்ட லேப்டாப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரோமில் வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் சி கம்பைலர்னு இருக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஹெட்டர் ஃபைல் போட்டாச்சு, இன்ட்டு வாய்டு போட்டாச்சு. இப்போ நான் வந்துட்டு x = 0, y = 0, ரிசல்ட் = 0ன்னு 3 நம்பர் வாங்கிட்டேன். 3 நம்பர் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், இன்டிஜர் எக்ஸோட இது எக்ஸுங்கிறது இன்ட்டு, நீ வந்துட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ வாங்கிட்டு அதை வந்துட்டு எக்ஸோட அட்ரஸில் ஸ்டோர் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒய்யோட அட்ரஸில் ஸ்டோர் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டே வந்துட்டு x + y = ரிசல்ட். ஆல்ரெடி ரிசல்ட் இன்டிஜர்னு சொல்லியாச்சு. ஸோ ரிசல்ட்டுக்கு நான் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டேன். பிரிண்ட்எஃப்ல ரிசல்ட்டும் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் ஏன் %d கொடுத்துருக்கேன், பிரிண்ட்எஃப்ல நீ தான் எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகுமே, இங்கே % கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் கொடுத்துருந்தேன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து %dன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் இந்த %d வராது. சரியா? இப்போ சம் ஆஃப் த 2 நம்பர் :
இப்படி இருந்துச்சுன்னா கோலன், சரியா? இப்படி இருந்துச்சுன்னா அது செமிகோலன். கோலன் ரிசல்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு 5 10 நான் என்டர் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னா எனக்கு வந்து 15 வரும். ஸோ சம் ஆஃப் த 2 நம்பர் வந்துட்டு 15 வரும், சரியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலிட் வேரியபிள் நேம். அதாவது ஒரு வேரியபிள் நேமை நம்ம வந்துட்டு எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ இன்ட் ஈக்குவல் டு 2 இது வந்துட்டு டேட்டா டைப், இது வேரியபிள், ஓகேவா? இது வந்துட்டு எப்படி இதெல்லாம் கொடுத்த வேலிடு, எப்படி கொடுத்த இன்வேலிடுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்தா அது வேலிடு, இன்ட் அண்டர்ஸ்கோர் ஏபி அப்படின்னு கொடுத்தா அதுவும் வேலிடு. அதாவது ஒரு டேட்டா டைப்ஸு ஒரு வேரியபிள் நேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் வேரியபிள், ஓகேவா? அதாவது லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும், அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், பட் நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு 2 இது தப்பு, இது இன்வேலிடு. ஏன்? எனக்கு வந்துட்டு எப்போவுமே வேரியபிள் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே என்னென்ன இருக்குது? 2ன்னு இருக்குது, அப்போ தப்பு. இது நம்ம எப்படி கரெக்டாக கொடுக்கலாம்? இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஏ ஸ்பேஸ் பின்னு இருக்குது, எனக்கு வந்துட்டு அது தப்பு. அதே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போது இன்ட்டுங்கிறது அரே இல்லை, சரி? இன்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு வேரியபிள், அதாவது ஒரு டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்பில் நம்மளால் வந்து மல்டிபிள் வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ நீ மல்டிபிள் வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்னா 2க்கு நடுவில் கம்மா கொடுத்துக்கோ. அப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகும், பிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகும். இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 30 இது வந்துட்டு வேலிடு. ஏன்? லெட்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, சரியா? அதே மாதிரி இன்ட்டு லாங்குங்கிறது ஆல்ரெடி ஒரு டேட்டா டைப்பை வேரியபிள் நேமாக கொடுக்க முடியாது. ஸோ இது தப்பு. ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் யூஸ்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன்னா வேரியபிள் வந்துட்டு என்னென்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், ஆட்டோமேட்டிக் வேரியபிள், இன்னொன்று எக்ஸ்டர்னல் வேரியபிள்னு 5 வேரியபிள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு லோக்கல் வேரியபிள்னா என்ன, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்னா இதை வேரியபிள் இன்சைடு த ஃபங்க்ஷன் ஆர் த பிளாக் இஸ் கால்டு தி லோக்கல் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு மெத்தடு. இந்த மெத்தடுக்குள்ள அதாவது இது எப்படி சொல்கிறாங்க பாரு, இன்சைடு த ஃபங்க்ஷன் ஆர் த பிளாக், அதை தான் வந்துட்டு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேலிடிட்டி வந்துட்டு வித்தின் த ப்ராக்கெட்குள்ள தான். அந்த ப்ராக்கெட் விட்டு வெளியே போச்சு, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இந்த பிளாக்கை விட்டு வெளியே போச்சுன்னா அது வந்துட்டு இன்வேலிட், நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, சரியா? இதே வந்துட்டு நம்மளுக்கு அவுட் சைடு த ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறதா வந்துட்டு குளோபல் வேரியபிள்னா என்ன அப்படின்னா டிக்ளேர் த அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ஆர் த பிளாக் இஸ் கால்டு தி குளோபல் வேரியபிள். எனி ஃபங்க்ஷன் கேன் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த குளோபல் வேரியபிள், இட் இஸ் அவைலபிள் டு ஆல் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ட்டு வேல்யூ ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துறேன். இதே வந்துட்டு இதோட வேல்யூ வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கேயே வந்துட்டு வேல்யூ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம், சரியா? அதை தான் வந்து சொல்கிறாங்க எனி ஃபங்க்ஷன் கேன் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த குளோபல் வேரியபிள்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு மெத்தடுக்கு வெளியே கொடுத்துருந்தா அது வந்துட்டு குளோபல் வேரியபிள், வித்தின் த பிளாக் ஆர் மெத்தடுக்குள்ளே கொடுத்துருந்தா தட் இஸ் கால்ட் தி லோக்கல் வேரியபிள். இதுதான் வந்துட்டு லோக்கல் வேரியபிள். இது வந்துட்டு குளோபல் வேரியபிள். Static variable என்ன அப்படின்னா the variable that is declared with the static keyword is called the static variable. இங்கே ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டாங்கன்னா இதோட வேல்யூ வந்துட்டு நம்மளால் மாற்ற முடியாது. தட் மீன்ஸ் இப்போது இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ் வந்துட்டு குளோபல் வேரியபிளாக கொடுத்துட்டேன். சாரி, இதுவும் லோக்கல் வேரியபிள் தான், இதுவும் லோக்கல் வேரியபிள், ரெண்டுமே லோக்கல் வேரியபிள் தான். இங்கே இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன், இங்கே ஸ்டாட்டிக் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன். இங்கே என்ன கொடுத்துட்டேன்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துட்டேன், ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே பிரிண்ட் ஆஃபில் %d கொடுத்துருக்கேன், சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது எங்கள் பிரிண்ட் ஆஃபில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1ன்னா என்ன? எக்ஸ்னா என்ன? 10, கரெக்டாக? அப்போ 10 + 1 11 வரும். இப்போது ஒய்னா என்ன? ஸ்டாட்டிக் வந்துட்டு என்னென்னு இருக்கும்? 10 அப்படின்னு இருக்குமா? 10 + 1ன்னு இருக்குமா? அப்போது இந்த இடத்துல 11 வரும். இப்போ அவுட்புட் என்னென்னு வரும்னா இந்த மெத்தடை ரெண்டுக்குமே 11 தான் வரும், சரியா? ரெண்டுக்குமே அவுட்புட் வந்துட்டு லோக்கல் வேரியபிளுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும், இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள், இது வந்துட்டு லோக்கல் வேரியபிள், இந்த ரெண்டுக்குமே 11 தான் வரும் ஃபஸ்ட்டு டைம் நம்ம கால் பண்ணும்போது. செகண்ட் டைம் கால் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளில் வந்துட்டு
இப்போ இந்த மெத்தடை செகண்ட் டைம் கால் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு இல்லையா, ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆல்ரெடி 11 தான் இருக்கும். இந்த மெத்தடு எகைன் நம்ம கால் பண்ணும்போது +1 12 மாறிடும். அப்புறம் மூணாவது டைம் மெத்தடு கால் பண்ணும்போது +1 13 ஆகும். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் வந்து மெத்தடு கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் த லோக்கல் வேல்யூ வேரியபிள் இஸ் 11 11 11 11 வரும். அதை எழுதியிருக்கேன், லோக்கல் வேரியபிள் 11 11 11. If we are calling the same method again means in the time also we are getting the local variable value is 11 11 11. But the static variable வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, each time it will be incremented. Okay, each time அது வந்து கால் பண்ண அதோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வந்துடும். அதுதான் வந்துட்டு ஸ்டாட்டிக் வேரியபிளோட டிஃப்ரென்ஸ். ஆட்டோமேட்டிக் வேரியபிள்னா என்ன பண்ணும் அப்படின்னா, டிக்ளேர் த இன்சைட் த பிளாக் ஆர் த ஆட்டோமேட்டிக் வேரியபிள் பை டிஃபால்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு பிளாக்குள்ளே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை த டிஃபால்ட்டாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு எந்த அளவுக்கு பெருசாக சேஞ்ச் பண்ணுற போகிறதுல ஜஸ்ட் ஆட்டோன்னு யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் வேரியபிள்னா என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஷேரிங் எ வேரியபிள் இன் த மல்டிபிள் C source file by using the external variable. To declare the external variable you need to use the extend keyword. இப்போ நல்லா இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இப்போ மைல் ஃபைல் .h ஓகேவா, இது வந்துட்டு மை ஃபைலுன்னு ஒன்று தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் ஓகேவா. அந்த ஃபைலுக்குள்ள எக்ஸ்டெண்ட் இன்ட்டு x = 10 அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகேவா. இது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு வேரியபிள் எக்ஸ்டெண்ட் எக்ஸு, அதாவது இது அப்படியே எழுதிக்கோங்க. இப்படின்னு ஒரு இது வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதே வந்துட்டு ப்ரோக்ராம் 1.c இந்த ஃபைலுக்குள்ள என்னால் இந்த ஃபைலுக்கு, இது வந்து கிளாஸ் இல்லை, இது வந்து ஃபைலு சரிங்களா. ஒரு ஃபைலுக்குள்ளே இருந்து இன்னொரு ஃபைலுக்குள்ளே வேரியபிள் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த எக்ஸ்டெண்ட் கீவேர்டு ஓகேவா. இப்போ வந்துட்டு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இது ஹெட்டர் ஃபைலு, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த வீடியோலலாம் இதிலலாம் நம்ம வந்து ஹெட்டர் ஃபைல் என்ன பண்ணியிருப்போம், ஹேஷ் இன்க்ளூடு studio.h தான் போட்டிருப்போம். இந்த கிளாஸ் இன்க்ளூடு myfile.hன்னு கொடுத்துருக்கோம். இப்போது studio.h ஃபைல்னா என்ன, அதுவும் வந்துட்டு ஒரு ஹெட்டர் ஃபைல். அந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப் இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி studio.hங்கிற ஒரு இதுக்குள்ளே ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே இருக்கிறத அக்சஸ் பண்ணுறோமா பை யூஸிங் ஹேஷ் இன்க்ளூடு. அதே மாதிரி ஹேஷ் இன்க்ளூடு myfile.hங்கிற ஒரு ஹெட்டர் ஃபைல் மாதிரி நம்ம ஒரு ஃபைல் நேமை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி வருதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸ் இன் சி. டேட்டா டைப்ஸ் இன் சின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு பேசிக்கு, டெரைவ்டு, எனுமரேஷன், வாய்டு அப்படின்னு ஒரு 4 டைப்ஸ் இருக்கான், அதாவது 4 கேட்டகரி. ஓகே, ஸோ இது மொத்தமாக நம்ம டேட்டா டைப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இன்ட்டு, கேரட், ஃபுல்லோட்டு, டபுள், அரே, பாயிண்டர், ஸ்ட்ரக்சர், யூனியன், ஈனம், வாய்டு எல்லாமே சரியா. இது வந்து ஃபர்தராக நம்ம என்னென்னு பார்க்கலாம். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு மக்கப் பண்ணுவீங்களோ எழுதுவீங்களோ அது எனக்கு தெரியாது, பட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. ஃபார் லைக் இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஈக்குவல் டு 5 இப்படிங்கிறதால யூஸ் பண்ணால் கம்பைலர் கேவலமாக திட்டும். ஸோ நாம் வந்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதாவது இன்ட்டு ஃப்ளோட் ஈக்குவல் டு 5 இது மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ளோட்டுங்கிறது வேரியபிள், நாட் இந்த இடத்துல ஃப்ளோட்டுங்கிறது டேட்டா டைப், நாட் அ வேரியபிள். இப்போ இங்கே இருக்கிற 32 கீவேர்ட்ஸும் நம்மளால் வந்துட்டு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. பிரேக்குங்கிறது சுவிட்ச் கேஸில் யூஸ் பண்ணுவோம், கேஸுங்கிறது சுவிட்ச் கேஸில் யூஸ் பண்ணுவோம், எல்ஸு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இஃபெல்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. கண்டினியூங்கிறது நம்ம வந்துட்டு சுவிட்சில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரோட கீவேர்டு.
ஆட்டோ அப்படிங்கிறது தனியாக இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆட்டோ வேரியபிள் அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். டபுளுங்கிறது ஒரு டேட்டா டைப்ஸு. ஸோ இது மாதிரியாக இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் வந்துட்டு டேட்டா டைப்ஸாக யூஸ் பண்ண முடியாதனால யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கம்பைலர் வந்துட்டு டவுட் ஆயிரும். சரியா, நீ வந்துட்டு என்ன டேட்டா டைப் சொல்கிறியா இல்லை வந்துட்டு ஸ்பெஷல் வேர்ட்ஸ் சொல்கிறியா இல்லை வேரியபிள் சொல்கிறியா எது சொல்கிறேன்னு தெரியாமல் நம்மளுக்கு கம்பைல் டைம்லேயே ரன் பண்ணிடும். அது கம்பைல் டைம்லேயே வந்துட்டு நம்ம ஆகிட்டு கம்பைல் டைம்லேயே நமக்கு வந்துட்டு எரர் ஜென்ரேட் பண்ணிடுது. சரியா, ஸோ வந்துட்டு இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கொஷின் பேப்பரில் கொடுக்கலாம். எதெல்லாம் வந்துட்டு ரிவர்ஸ் வேர்டுன்னு ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரில் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி எப்படி அரே வந்துட்டு டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்ட்டு ஏ ஆஃப் 3ன்னு கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். இது வந்துட்டு வேலிடு. இப்போ ஏ = 3ன்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு 1 2 3 இது மாதிரி கொடுக்கலாம். இதுவும் வேலிடு. சரியா, இப்போ தேர்டு டைப்பு இன்ட்டு ஏ = 3 ஃபங்க்ஷனுக்குள்ளே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா 0 0 0ன்னு டிஃபால்ட்டிவாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அசைன் பண்ணிடும். இப்போ நீங்கள் வந்துட்டு கொடுக்காதங்காட்டி அது 0 தான் எடுக்குது. நீங்கள் 0 கொடுத்தனால அது 0 தான் எடுக்குது. நீங்கள் எவ்வளோ மெமரி இந்த லெஃப்ட் சைடில் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ இங்கே 5 அப்படின்னா இந்த 5 பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே 0 0ன்னு போடும். எதுவுமே க்ரியேட் பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 0 பண்ணி அதாவது டிஃபால்ட் வழியாக அசைன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். சரியா, இப்போ இது பாரு ஏ = 3 இதில் வந்துட்டு 1ன்னு கொடுத்துட்டான். இப்போ வந்துட்டு சொல்லிட்டா நம்மளுக்கு வந்துட்டு 3 மெமரி நம்ம வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்கோம். 0 1 2 இங்கே வந்துட்டு அரேலேயே எப்போவுமே இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் வித் 0 1 2 ஓகே. அப்போ மொத்தமாக 3. ஸோ நம்ம வந்துட்டு 1ன்னு கொடுத்துட்டாங்காட்டி இது வந்துட்டு என்னென்ன இருக்கும் 0ன்னு எடுத்துக்கும். சரியா, அதாவது 0 இண்டெக்ஸ்க்கான வேல்யூன்னு எடுத்துக்கும். ஸோ 0 இண்டெக்ஸான வேல்யூவில் 1ன்னு கொடுத்துருச்சு, மீது ரெண்டுலேயுமே 0ன்னு போட்டுருச்சு. ஓகேவா, அதே மாதிரி தான் இது மாதிரி ஏன் நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபில் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது எது வந்துட்டு எக்ஸாக்டான கரெக்டான வேலிடு சின்டாக்ஸ் ஒரு டிக்ளரேஷன் அப்படின்னு தெரியாது. அதுக்காக தான் நான் இது கொடுத்துருக்கேன். நம்மளை வந்துட்டு ஈஸியாக அவங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஏ = 3 இதில் வந்துட்டு இப்படியும் கொடுக்கலாம். இதுவும் வேலிடு தான். ஓகேவா, மொத்தம் 3 0 1 அப்படிங்கும்போது 0 1க்கு மட்டும் 3 அசைன் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு 0. ஓகேவா, இதே மாதிரி தான் 5th. சரியா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0 and goes till the size of the array -1. array -1 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு 3 இருந்துச்சு. ஆனால் நம்ம 3 வரைக்கும் போனோமா இல்லை, அதோட லென்த்லேருந்து -1 தான் பண்ணோம். அதாவது 0 1 2 அது மாதிரி. சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு த நேம் ஆஃப் த அரே இஸ் ஆல்வேஸ் எ பாயிண்டர் டு தி ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஆஃப் த அரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ARR(0) இப்போ டேரெக்டாக வந்துட்டு இண்டெக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு 0 தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஆஃப் த அரேவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு கொடுக்கலாம், வேல்யூ எப்படி அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹெடர் ஃபைல் போட்டாச்சு, இன்ட்டு மெயின் போட்டாச்சு. இன்ட்டு மெயின் போட்டோம்னா ரிட்டன் டைப் 0 போட்டாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு இன்ட்டு மெயினுக்கு அப்புறம் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். எப்போவுமே ஃபங்க்ஷனாக இந்த ப்ராக்கெட் இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் த பிளாக்கர் மெத்தடு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இன்ட்டு அரே ஆஃப் 5ன்னு கொடுத்துரும். நம்மளாம் வந்துட்டு 5 அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, 1 2 3 4 5. ஓகேவா, ஸ்டார்ட் வித் 0. ஸோ 0 1 2 3 4ன்னு இருக்கும். இப்போது ARR(5) அப்படின்னா 0 to 4 டோட்டலாக வந்துட்டு 5 கவுண்ட்டு. இப்போ நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்கோம், A(0)ல் 5 இது வந்துட்டு ARR. சரியா, இந்த ARR(0)ல் வந்துட்டு என்ன வேல்யூன்னு கொடுத்துருக்கோம், 5ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ARR(0)ல் 5, ARR(1)ல் -10, ARR(2)ல் என்ன பண்ணியிருக்கேன் 2ங்கிற வேல்யூ நான் கொடுத்துட்டேன். இப்போது ARR(3)ல் வந்துட்டு என்ன சொல்கிறேன், ARR(0)வோட வேல்யூவை நீ போட்டுரு. அப்போ இந்த இடத்துல என்னென்ன வரும், ARR(3)ல் ARR(0) வேல்யூ 0 வேல்யூன்னா என்ன, இங்கே 5.
சரியா? இப்போ வந்துட்டு ஏஆர்ஆர் 4ல் வந்துட்டு ஏஆர்ஆர் 1. ஸோ நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி கொடுப்பாங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு கிவிங் லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பிரிண்ட் ஆஃபில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 5 அரேவோட இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 5மே வந்து இன்டிஜர். ஸோ ஐ எம் யூஸிங் %d. ஸோ 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா 5 வேரியபிள் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அதனால். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 10 இருக்கும். 5 - 10 2 5 - 10 இருக்கும். ஓகே.